மகாபெரிவாச்சரணம். மகாபாரதம் பகவத்கீதை 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம். என்ன ஆனது? அர்ஜுனன் தன்னால் யுத்தம் செய்ய முடியாது என்று மனம் குழம்பி தன்னுடைய வில்லையும் அம்பையும் அப்படியே கீழே வைத்துவிட்டு குழம்பிய நிலையில் அமர்ந்து விட்டான். இப்பொழுது கிருஷ்ணர் பார்க்கிறார். இதுதான் சரியான சமயம். எதற்கு என்றால், ஆத்மா, உடல், இதை பற்றி எல்லாம் சொல்வதற்கில்லையா? ஏனென்றால் இதுவரை அர்ஜுனன் என்ன நினைத்திருக்கிறான், தான் தான் அனைத்தையும் செய்கிறோம் அப்படின்னு. இப்போ எதற்காக அந்த கவலை வருகிறது? இதை செய்தால் நமக்கு பாபம் வரும். ஏன் அப்படின்னா, அந்த காலத்தில் அனைவரும் தர்ம சாஸ்திரங்களில் சொன்னபடி வாழ்பவர்கள். எது சாஸ்திரங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டதோ அது கண்டிப்பாக செய்யவே மாட்டார்கள். அப்போ மன்னனாக இருக்கக்கூடியவனாக இருப்பவனும் அப்படித்தானே இருக்க வேண்டும். அவன் அப்படி இருந்தால் தான் பிரஜைகளும் அது போல இருப்பார்கள் இல்லையா? அப்போ ஒரு உயிரை கொல்வது பாவம், அதுவும் தன்னுடைய சுயநலத்திற்காக இத்தனை உயிர்களை கொல்ல போகிறாமா? அதுவும் நம்முடைய சொந்தம், பந்தம், உற்றார், உறவினர், நண்பர்கள், இப்படி பார்க்கக்கூடிய அனைவரையும் கொல்ல போகிறோமே. இதற்கு பிறகு நமக்கு அந்த அரசாட்சி கிடைத்துதான் என்ன பயன் என்ற குழப்பத்தின் விளைவுதான் அர்ஜுனன் யுத்தம் புரியாமல் கலங்கி நின்றான். இப்பொழுது கிருஷ்ணர் அழகாக பேச ஆரம்பிக்கிறார். முதல்ல என்ன பண்ணும்? ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஒரு குழப்ப நிலை வரும் பொழுது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க கிட்ட ஒரு அதிகாரமாக, ஒரு கடுமையாக பேசினால்தான் அவர்கள் அந்த நிலையில் இருந்து மாறுவார்கள் இல்லையா? அப்ப அதே நிலைதான் இங்கே கிருஷ்ணனும் செய்கிறான். அர்ஜுனா, உனக்கு என்ன ஆகிவிட்டது இப்பொழுது அப்படின்னு அழகா கேட்கிறாரு. என்ன ஆச்சு அர்ஜுனா? சரியான நேரத்துல இப்ப வந்து நின்னாச்சு. இப்ப யுத்தம் ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் உன்னை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த யுத்தத்துக்காக பயந்து போய் எத்தனை பேர் ஒளிஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த தவறான எண்ணம், எப்படி தவறான நேரத்தில் தவறான எண்ணம் உனக்கு எப்படி அர்ஜுனா வந்துச்சு? இப்போ ஒன்றும் இல்லை, நீ வந்து இங்கேருந்து கிளம்பலாம். ஆனால் வரக்கூடிய காலங்களில் இந்த மகாபாரதம்னு ஒன்று படித்து, அப்படி படிக்கும் பொழுது, இந்த யுத்தத்தை படிக்கும் பொழுது, அது அர்ஜுன் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, யுத்த காலத்துக்கு வந்தார். வந்த உடனே எல்லாரையும் பார்த்துட்டு பயந்து ஓடிட்டாரு அப்படின்னு தான் ஒன்று பேசுவாங்களே ஒழிய, உன்னுடைய இந்த நல்ல எண்ணத்தை பற்றி யாரும் பாராட்டி பேச மாட்டார்கள் அர்ஜுனா அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே கிருஷ்ணன் இதை சொன்னாலும் அர்ஜுனனுக்கு அது வந்து உடன்பாடு கிடையாது. ஏன்னா இது ஒரு பெரிய விஷயமா சொல்லிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம தவறாக பேசினால் பேசிவிட்டு போகட்டும், அவங்களுக்கு பேசினா பேசுறாங்க, அடுத்தவங்களுக்கு இதனால கஷ்டம் வந்துச்சு, அது என்னால் வராமல் போச்சு இல்லையா, அது வரைக்கும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய நேரங்கள் இருக்கு இல்லையா? அதே நேரம்தான், அந்த நிலைமையில் தான் அர்ஜுனன் இப்போ இருக்கான். அப்போ கிருஷ்ணர் அடுத்து என்ன பண்ணணும்? இந்த பாபம் புண்ணியம் அதை பற்றி தானே அவர் பயந்துட்டு இருக்காரு. எல்லோரையும் கொல்றோமே அப்படின்னு சொல்லிட்டு தானே பயந்துட்டு இருக்காரு. அப்போ இந்த சரீரம் அப்படிங்கிறது என்ன, ஆத்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அர்ஜுனன் கண்டிப்பாக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். இப்போ நம்ம யார் அப்படின்னா, நீ என்ன நினைக்கிற அப்படின்னா, இந்த சரீரம் தான் நீ நினைக்கிற, அது கிடையாது. நம்மளுடைய உண்மையான இயல்பு என்ன தெரியுமா? இந்த ஆத்மா அப்படிங்கிறது தான். இந்த உடல் வேணா அழிஞ்சிடலாம், இது தற்காலிகமாக இருக்கக்கூடியது. இப்போ நம்ம செத்து போனோடனே என்ன பண்ணுறாங்க, அதுக்கு தீ வச்சுடுறாங்க, தீயில் அது வந்து அப்படி அழிஞ்சு போகுது. ஆனால் இந்த ஆத்மா இருக்கு பாரு, அது அழிஞ்சிருதான் நினைக்கிறேன், கிடையவே கிடையாது. அது நிரந்தரமாக இருக்குது, அதை அழிக்கவே முடியாது. அதனால் இந்த உடல் இறந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு துக்கப்பட வேண்டியதில்லை அர்ஜுனா. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஆத்மா இதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம், அது வந்து அழிவது கிடையாது. அப்போ ஒரு வித்தியாசத்தை நீ தெரிஞ்சுக்கோ. நீ யாரையும் கொல்லவில்லை, இந்த சரீரம் எடுத்து வந்திருக்காங்க, அவர்களுடைய காலம் முடிந்து விட்டது. அவர்களுடைய இந்த காரியங்கள், அவர்கள் என்ன பாற்று எடுத்து வந்தாங்களோ, என்ன பங்கெடுத்து வந்தார்களோ, அந்த பங்கு இங்கே முடிந்து விட்டது. அவர்களுடைய கதாபாத்திரம் இங்கே நடந்து முடிந்து விட்டது, அவ்வளோதான். இதுதான் ஞான யோகம் அப்படின்னு சொல்றது அர்ஜுனா. அந்த ஞான யோகத்தின் பிரகாரம் நீ பார்க்கணும். சரி, இப்போ கர்மயோகம்னு ஒன்று இருக்கே, அதை நீ பார்க்க வேணாமா? கர்மயோகம்னா என்ன பண்ணணும்?
நம்முடைய கடமையை நம்ம செய்யணும். இப்போ யுத்த காலத்தில் உன்னுடைய கடமை என்ன அப்படின்னா யுத்தம் பண்ணித்தான் ஆகணும். இது உன்னுடைய கடமை. ஏன் அப்படின்னா ஒரு போர் வீரனுடைய கடமை என்ன அர்ஜுனா, உனக்கு தெரியாததா? எவ்வளோ பெரிய ராஜா ஆக போற, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. போர் செய்யறதுன்னு உன்னோட கடமை. அதே மாதிரி நியாயமான மக்களை காக்கணும் இல்லையா? அப்போ யார் ஒருத்தர் இந்த கடமையை செய்யாம அதனோட பலனை அப்படி பார்த்து பயந்துக்கிட்டே இருக்காங்களோ அவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா அவங்க எதுலேயுமே ஒரு ஸ்திரமான நிலையில் இல்லாமல் இருப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும் கிருஷ்ணா, என்னை என்ன பண்ண சொல்கிற கிருஷ்ணா, எனக்கு ஒன்றுமே புரியலையே. அப்போ நான் சொல்கிறத கேளு அர்ஜுனா. இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா உன்னுடைய கடமையை மட்டும் செய். என்னோட கடமை என்ன கிருஷ்ணா, எனக்கு ஒன்றுமே புரியலையே. உன்னோட கடமை இங்கே யுத்தம் பண்ணணும். ஆனால் கிருஷ்ணன் அந்த யுத்தம் பண்ணினா எல்லாருமே இறந்துருவாங்களே கிருஷ்ணா, எல்லாருமே என்னுடைய சொந்தக்காரங்க, அவங்கள போய் நான் எப்படி கொல்ல முடியும் கிருஷ்ணா? உனக்கு மனசாட்சியே கிடையாதா கிருஷ்ணா? கிருஷ்ணர் சொல்கிறாரு, இப்போ நீ என்ன பண்ணுற, அந்த பலனை மட்டும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீ செஞ்சா உனக்கு என்ன ஆகும்னு நினைக்கிறேன்? பாபம் வரும்னு நினைக்கிறேன். அந்த பாபம் எனக்கு போகட்டுமே, உன்னை செய்ய போகிறது கிடையாதே, அது எனக்குத்தானே அர்ப்பணிக்கிறேன். அதனால் அதை அர்ப்பணிக்கிறதுனால உனக்கு பாவம் இந்த பந்தம் அது எதுவுமே கிடையாது. ஏன்னா பாவம்னு வந்துச்சுன்னா இன்னும் ஒரு பிறவி, அந்த பிறவினால ஒரு பந்தம், அந்த பந்தத்தினால அடுத்தடுத்து எதோ நடக்குது இல்லையா? அப்படி எதுவும் நடக்காது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அர்ஜுனனுக்கு ஏதோ புரிகிற மாதிரி இருக்குது. அப்போ என்ன செய்ய சொல்கிற கிருஷ்ணன்? என்னை யுத்தம் பண்ண சொல்கிறியா? அப்போ நான் பண்ணக்கூடிய இந்த யுத்தத்தினால ஏதாச்சும் அழிவுகள் ஏற்பட்டாலும் அந்த பாவம் என்ன சேராதா? அது புரிஞ்சுக்கிட்டியா? எப்போ ஒன்று சேராது, இது எனக்கு அர்ப்பணம், கிருஷ்ணா அர்ப்பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிக்கிட்டு நீ செய். இப்போ யுத்தத்தில் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே கிருஷ்ணா அர்ப்பணம் என்று செய்து விட்டால் அது அனைத்தும் எனக்கு அர்ப்பணம் ஆயிடுச்சு. அவ்வளோத்தனை முடிஞ்சு போச்சு. அப்போ உனக்கு எங்கே பாவம் வந்துச்சு அர்ஜுனா? கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொன்னவொடனே அப்போ இதுக்கு என்ன பேர் கிருஷ்ணா, எனக்கு ஒன்றும் புரியல. இப்படி யாரையும் நம்ம பார்த்தது கிடையாது. இதுதான் சிதப்பிரஜன் அப்படின்னு சொல்கிறது. சீரான மனநிலை உடையவர்கள், அதாவது சமநோக்கோடு இருப்பவங்க. இப்போ எப்படி இவங்களை தெரிஞ்சுக்க முடியும்? அப்போ நான்லாம் அப்படி கிடையாதாரு கிருஷ்ணா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கிருஷ்ணன் சொல்கிறாரு, அதாவது அவங்களுக்கு ஒரு 4 குணம் இருக்கும் அர்ஜுனா. சொல்லவா? அது என்ன அப்படின்னா, அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட மனசில் ஆசைகளை துறைஞ்சிட்டு சதா சர்வ காலமும் இந்த ஆத்மாதான் நான் நினச்சிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ அடுத்தது என்ன கிருஷ்ணா? 2ஆவதாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோபம், தாபம், பயம் இதில் எல்லாத்துலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. சுகமாக இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும் சமமாக வாழ்வாங்க. இப்போ நீ என்ன பண்ணுற? இந்த துக்கம் வந்தவனை எவ்வளோ கவலைப்படுற, நீ சுகமாக இருக்க காலத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்த. அப்போ அதை யோசிச்சு பாரு எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு. இந்த வித்தியாசம் அவங்கக்கிட்ட இருக்காது. அப்போ நான் இன்னும் அந்த சிதப்பிரஜன் ஆகலையா கிருஷ்ணா? 3ஆவதாக சொல்கிறேன், அதையும் நீ கேளு. அப்போ அடுத்ததா மனசு ஒரு நிலைப்படுகிறது. ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட தான் சுகம் துக்கம் அப்படிங்கிறது கிடையாது இல்லையா? அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நன்மையை தேடி போகிறதும் கிடையாது, ஐயோ தீமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்குறதும் கிடையாது. எது கூடியும் தன்னை நினச்சிக்காம நன்மை தீமை இந்த 2ஐயுமே வாழ்க்கையில் சமநோக்கோடு பார்க்குறாங்க. அப்போ இந்த துக்கங்கிறதையும் சந்தோஷத்தையும் நான் ஒன்றா பார்க்கணும் அப்படிங்கிற கிருஷ்ணன். ஆமாம், அதைத்தான் நான் சொல்கிறேன். அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம், உன்னுடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய பொருள்கள் இருக்கு பாரு, அதிலிருந்து ஒன்றை காத்துக்கணும். அப்போ ஆபத்தினுடைய அறிகுறி தெரியும் போதே இந்த என்ன பண்ணும், அப்படியே உள்ள ஓட்டுக்குள்ளே போயிடும் இல்லையா? அதுபோல் நீ சுதாரித்து கொண்டு உன்னை அதிலிருந்து விலக்கி கொள்ள வேண்டும். இப்போ எதுவும் கொஞ்சம் புரியறது மாதிரி இருக்கு கிருஷ்ணா. சரி, நீ சொல்கிறது போல செய்யணும்னு எனக்கு தோணுது, ஆனால் இன்னும் என்னுடைய மனம் குழம்பிக்கொண்டே இருக்கிறதே என்று அர்ஜுனன் இந்த அத்தியாயத்தில் சொல்லி முடிக்கிறான். கிருஷ்ண பரமாத்மாவும் நமக்கு இந்த உண்மைகளை சொல்லி உன்னுடைய வாழ்க்கையிலையும் இதுபோன்ற நேரங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நமக்குத்தான் சொல்வது போல் இந்த பகவத்கீதை அமைந்திருக்கிறது. மகா பெரியவா சரணம்.